Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 3 மாதங்களாக சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையை இணைக்கும் இணைப்பு சாலை சேதமடைந்ததால் புதிய சாலை அமைக்கும் பணிக்காக ஜல்லி கொட்டப்பட்டு பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. விடியா ஸ்டாலின் அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் அலட்சியத்தால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மாதவரம் M1 காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் குழந்தையுடன் வந்த சட்டக்கல்லூரி மாணவர் மீது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த நபர் மோதி விபத்து ஏற்படுத்தினார். இதுகுறித்து விசாரணை நடத்த வந்த போலீசார் மீது போதை ஆசாமி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த குழந்தை மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சேலம் கேம்ப் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நகராட்சி நிர்வாகம் சார்பில் வருவாய் ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் நகராட்சிக்கு சொந்தமான தார் சாலையை ஆக்கிரமித்த 16 பேரின் வீடு, கடைகளை JCB இயந்திரம் மூலம் அகற்ற முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 1 வாரம் அவகாசம் அளித்துவிட்டு நகராட்சி நிர்வாகத்தினர் அங்கிருந்து சென்றனர். திருச்சியில் இருந்து அரியலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் தனியார் பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடியும் பின்புற ஏணியை பிடித்தபடியும் ஆபத்தான முறையில் பயணித்தனர். மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பது தெரிந்தும் ஓட்டுநர் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே பேருந்து வசதியின்றி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த முன்னாள் பெண் மேலாளர் சிக்கினார். நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராக செயல்பட்ட முத்தம்மாள் என்பவர் அதிக வருவாய் கிடைக்கும் என கூறி சாந்தி பிரியா என்பவரிடம் இருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு முத்தம்மாள் சாந்தி பிரியாவை ஏமாற்றியுள்ளார். இதையடுத்து பண மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் மேலாளர் முத்தம்மாள் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் இருந்து சென்னைக்கு 20 பெட்டியுடன் இன்று முதல் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. 8 பெட்டிகளாக இயக்கப்பட்ட ரயில் சேவை கடந்த ஜனவரி மாதம் 16 பெட்டிகளாக அதிகரிக்கப்பட்டது. தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து இன்று முதல் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து சென்னைக்கு கூடுதலாக 20 பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பந்தல்கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்காக அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீப ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் ராஜகோபுரம் எதிரே பந்தல்கால் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் முன்னாள் காதலியுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டிய இளைஞரை காரில் கடத்திச் சென்ற பெண்ணின் நண்பர்கள் 2 பேர் பிடிபட்டனர். கோகுல் என்பவர் கல்லூரி மாணவி ஒருவரை காதலித்ததாகவும் பின்னர் இருவரும் பிரிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் காதலிக்கும் போது இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை வெளியிடப் போவதாக கோகுல் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து அந்த மாணவியுடன் பயிலும் மாணவர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷிடம் கூறியதை அடுத்து அவர்கள் கோகுலை அழைத்து பெண்ணுடன் எடுத்த புகைப்படங்களை அழிக்குமாறு மிரட்டியதுடன் அவரை காரில் கடத்திச் சென்ற போது பிடிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் புறநகர் பகுதியில் மழை நின்று 1 வார காலமாகியும் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் அகற்றப்படாததால் கொசு தொல்லை பெருகியும் விஷப்பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாவீர் நகர், உதயம் நகர் உள்ளிட்ட குடியிருப்புகளில் கடந்த வாரம் பெய்த மழையால் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீருடன் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருக வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் திமுக நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மக்கள் முகம் சுளித்தனர். விளம்பரத்திற்காக நடத்தப்படும் முகாம் என்பதால் பொதுமக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் வெறிச்சோடிய சேர்களுடன் அதிகாரிகள் செல்போனில் நேரத்தை கழித்தனர். மேலும் திமுக நிர்வாகிகளை மேடையில் அமர வைக்கவில்லை என ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் முகாமிற்கு வந்த சிலரும் கடும் அதிருப்தியடைந்தனர். மேலே வாப்பாங்க போதே கூப்பிட்டேன் வரும்போது கூப்பிட்டா இல்லையா மேலே வாப்பாங்க. திருவள்ளூர் அடுத்த தொடுகாடு பகுதியில் பட்டா வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் வசிக்கும் பகுதியில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்தது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் உடனடியாக பட்டா வழங்காவிட்டால் போராட்டங்கள் தொடரும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டத்தை ஈடுபட்டுதே தான் இருப்போம். எங்களுக்கு இது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை இதுக்கப்புறமும் நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு பட்டா கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இது விடுறதாவே இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி OHT ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். ஏற்கனவே பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். OHT இயக்குவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை எண் 303 நாள் 11/10/2017 முதல் நிலுவைத் தொகை வழங்கணும். ஏற்கனவே பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துருக்குறோம். ஏடி பஞ்சாயத்து அவர்களிடம் மனு கொடுத்துருக்குறோம். இது சம்பந்தமாக ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஆணையர் அவர்கள்ட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இப்போ ஏற்கனவே போனதில் 2025 7வது மாதம் மனு கொடுத்தோம். வட்டார வளர்ச்சி மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டோம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் தாய் கோழி பண்ணை மண்டல அலுவலகத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வருமான வரித்துறை கமிஷனர் பெர்னாண்டா தலைமையில் காலை 9 மணி முதல் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தொழிலை விரிவுபடுத்தி வரும் சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனம் நஷ்டக்கணக்கு காட்டியதால் சோதனை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையான மோர்தானா அணை 2 ஆண்டுகள் கழித்து முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள மோர்தானா அணை கடந்த 2023ஆம் ஆண்டு அதன் முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது ஆந்திர வனப்பகுதியில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 40 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வில்லங்கச் சான்று வழங்க மக்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 75 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் வில்லங்கச் சான்று கோரி மனு அளித்து பல நாட்களாகியும் சான்றிதழ் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. முறையான அதிகாரிகள் இல்லாததே அலைக்கழிப்பிற்கு காரணம் என பாதிக்கப்பட்ட மூதாட்டி குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களில் வில்லங்கச் சான்று வழங்க பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ கழிவு கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி அழிக்க வேண்டிய கழிவுகளை பொதுவெளியில் கொட்டப்படுவதால் பல்வேறு நோய் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமித்து கஞ்சா போதையில் அட்டூழியம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கொரோனா காலத்திற்கு பின் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறுகிறது. சமூக விரோதிகள் மாலை வேளையில் கும்பலாக அமர்ந்து கஞ்சா புகைப்பது என சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லிப்ட் பழுதானதால் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் அவதியடைந்தனர். அரசின் பல்வேறு உதவிகள் பெறுவதற்காக நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். 3 தளங்கள் கொண்ட இந்த அலுவலகத்தில் இயங்கி வந்த 2 லிப்டில் ஒன்று ஏற்கனவே பழுதான நிலையில் மற்றொன்றும் பழுதடைந்ததால் ஆட்சியர் அலுவலகம் வந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள், தூய்மை காவலர்கள் கலந்து கொண்டனர். விடியா ஸ்டாலின் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஒருநாள் விடுப்பு எடுத்து மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரித்தனர். கோரிக்கை ஏற்கப்படவில்லை எனில் 2ஆம் கட்டம் போராட்டமாக அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு 1,50,000 பணியாளர்கள் எடுத்து நாங்கள் பிரம்மாண்டமாக தமிழகம் எங்கும்